அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே 6 மாதங்களுக்கு மேலாக போர் நீடித்து வரும் சூழலில் ஈரான் மீது வரலாற்றிலேயே இல்லாத வகையில் மிக கடுமையான பொருளாதார டீடே தடைகளை விதிக்க அமெரிக்கா தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. அமெரிக்க நிதித்துறை செயலர் ஸ்காட் பெசன்ட் அறிவித்திருக்கக்கூடிய இத்திட்டம் ஈரானுடன் வர்த்தகம் மற்றும் நிதி பரிவர்த்தனை மேற்கொள்ளும் பிற நாடுகளையும் குறிவைத்து மிக கடுமையாக நிதி தடைகளை அமல்படுத்த உள்ளது. அந்த வகையில் ஈரான் நிறுவனங்களிடமிருந்து எண்ணெய் இறக்குமதியில் ஈடுபட்ட 4 இந்திய நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகள் ஈரானிய பெட்ரோகெமிக்கல் தயாரிப்புகளை இந்தியாவுக்கு இறக்குமதி செய்வதற்கு போர்டிஸ் பார்ட்னர்ஸ் LLP என்ற நிறுவனம் உதவியுள்ளது. இந்நிறுவனத்தின் பங்குதாரர்களாக இந்தியாவைச் சேர்ந்த இந்திரிஸ் மியா, அஷராப் மியா ஷேக் மற்றும் ஹரிஷ் ராமச்சந்திர ரங்கி ஆகியோர் உள்ளனர். இதுபோல் சதாசிவ ஓவர்சீஸ் லிமிடெட் பிப்ரவரி 2024 முதல் ஜூன் 2025 வரை அமெரிக்காவால் ஏற்கனவே தடை செய்யப்பட்ட ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். ஈரானிய நிறுவனமான போஞ்சூர் காமோடிட்டி FECG உள்ளிட்ட நிறுவனங்களிடமிருந்து சுமார் 69 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான பெட்ரோலிய பொருட்களை ஈரானிடமிருந்து இறக்குமதி செய்துள்ளது. பிபி சாஃப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட் ஜனவரி 2024 முதல் ஜூன் 2025 வரை சுமார் 25 மில்லியன் டாலர் மதிப்பிலான ஈரானிய பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்துள்ளது. பிரக்ருதிஸ் இன்ஃப்ரா இன்பெக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனமும் 25 மில்லியன் டாலர் மதிப்பிலான பெட்ரோலிய பொருட்களை ஈரானிடமிருந்து இறக்குமதி செய்துள்ளது. ஈரானிடமிருந்து பெட்ரோலியம் அல்லது பெட்ரோலிய பொருட்களை வாங்குதல், சேமித்தல், விற்பனை செய்தல், போக்குவரத்து செய்தல் தொடர்பான நடவடிக்கைகள் தெரிந்தே ஈடுபட்டதால் இந்நிறுவனங்கள் EO 13846 பிரிவு 3A2 கீழ் தடைப்பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.